ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம கட்டிங்கோ ஸ்டிச்சிங்கோ எதுவுமே கிடையாது. நார்மலாக பிக்னஸ்க்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மார்பு சுற்றளவு அப்படின்றது செஸ்ட்டு ரவுண்டு, செஸ்ட்டு வித்து, இந்த மாதிரி நம்ம வந்து எங்கே எடுக்கணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி நான் இன்றைக்கி ஓரலாகவே சொல்ல போகிறேன். இது வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ப்ளவுஸு, சைஸ் ஆஃப் ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸை வந்து நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி நம்ம கால் பகுதி தான் எடுப்போம் எப்போவுமே ப்ளவுஸில். அப்படி எடுக்கிறத எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணுறது இந்த ஷேப்பில் போட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். இந்த ஷேப் வந்து கால் பகுதி, சரிங்களா? இதை ஆனால் நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ எப்போவுமே நீங்கள் இப்போ ப்ளவுஸை வந்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த கேப் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ப்ளவுஸ் இப்படி போட்டுக்கோங்க. நல்லா கரெக்டாக எந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இருக்கா, நல்லா பாருங்கள், இந்த ரெண்டு இடத்துலையும் ஜாயிண்ட் ஆகும், சரிங்களா? ஸ்லீவும் நம்மளோட பாடி பார்ட்டும் வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் நமக்கு வந்து செஸ்ட் பாயிண்ட்டு. உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ டேப் வைக்க போகிறோம், சரிங்களா? இப்போது இன்ச் கணக்கில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுட்டு சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. ப்ளவுஸை இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? இந்த இடத்த உங்களால் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுங்க, சரிங்களா? வரும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, இந்த செஸ்ட்டு ரவுண்டு வந்து 20.5, ஓகேவா? 20.5 செஸ்ட்டு அப்படின்னா இதை ஃபுல் பாடி ஃபுல் செஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த 20.5 வந்து விட்டுருங்க, சரியா? அப்படி இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த 20.5 இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் செஸ்ட் ரவுண்டு வந்து 41 இன்ச்சு, சரிங்களா? 41 இன்ச்சு. உங்களுக்கு 40 இன்ச்சு ப்ளவுஸும் கரெக்டாக தான் இருக்கும், 42 கரெக்டாக தான் இருக்கும், ஓகேவா? அந்த ப்ளவுஸோட கிளாத்தை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து இது வந்து ஃபுல் பாடி வந்து 41, அதில் பாதி வந்து 20.5. இப்போ 20.5 இருக்குது மேடம், எனக்கு கேல்குலேஷன்லாம் போட வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 20.5 இப்படி பிடிச்சிக்கோங்க. அதில் கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு 1 இன்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த பாயிண்ட்டை இங்கே வைங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10.15, ஓகேவா? 10.15 தான் நம்மளோட கால் பகுதியோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டு. அதாவது இந்த பார்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 10.15 இன்ச்சு நமக்கு, ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 41 இன்ச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ அடுத்தது ஒரு ப்ளவுஸ் எடுக்கலாம். இந்த ப்ளவுஸை வந்து இப்போ மெஷர் பண்ணி பார்ப்போம். இப்போது கரெக்டாக வச்சிட்டேன். இப்போது இது வந்து கரெக்டாக 20 இன்ச்சு இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு தெரியுதா? 20 இன்ச்சு. அப்போது இந்த ப்ளவுஸோட ஃபுல் செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக 40 இன்ச்சு, சரிங்களா? 40 இன்ச்சு. ஆஃப் ரவுண்டு வந்து பேக் பார்ட்டு வந்து நமக்கு 20 இன்ச் இருக்குது. இதோட கால் பகுதி மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இருக்கும் நமக்கு? கரெக்டாக 10, தெரியுதா? கரெக்டாக 10 இன்ச்சு, சரிங்களா? அது 41 இன்ச்சு, இது 40 இன்ச்சு, சரிங்களா? அடுத்து ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எடுக்கலாம், ஓகேவா? சேம் இதுவும் ஓகே, 20.5 தான் இருக்குது. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு வரும். அடுத்தது இன்னொரு ப்ளவுஸு, இது பார்க்கலாம். பதினெட்டரை இன்ச்சு, சரிங்களா? 18.5 இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸு. இப்போது இந்த ப்ளவுஸோட அளவு நமக்கு 18.5 இன்ச் இருக்குது. இதோட ஃபுல் ரவுண்டு வந்து நம்ம இப்படி பார்க்குறப்போ எங்கே 37 இன்ச்சு,
சரிங்களா? அப்போது 36 இன்ச்சுன்னு சொல்லலாம், 38 இன்ச்சும் நம்ம எடுத்துக்கலாம். 37 இன்ச்சு ப்ளவுஸோட கால் பகுதி இப்போ அந்த 18 நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இப்போ அதில் இருந்து கால் பகுதி எடுக்கணும்னா நமக்கு எவ்வளோ இருக்குது? 9.25 இன்ச்சு தான் வந்து கால் பகுதியோட மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? இப்போ இதே நம்ம எடுத்துடலாம். நான் ஒன்றுக்கு இத்தனை காட்டுறேன்றது தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ப்ளவுஸும் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? இது வந்து நெக்கு கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்கும். சரிங்களா? பிளாக் கலரு தெரியுதான்னு தெரியல. பாருங்கள், நம்ம எவ்வளோ இழுத்தாலும் இழுத்து கொடுக்கும். ரீசன் என்னென்னா இந்த செஸ்ட்டோட நெக்கு டவுனாக இருக்கிறனால. இந்த மாதிரி ப்ளவுஸ் வர்றப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து எடுங்க. சரிங்களா? அவ்வளோதான். இதுவும் சேம் வந்து எனக்கு 19 இன்ச் காட்டுது. அப்போது 38 இன்ச்சு. சரிங்களா? 38 இன்ச்சு ப்ளவுஸு. இதோட கால் பகுதியோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக நோட் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.